Hello friends, welcome to Pebbles. நான் செய்ய போகிறது bread burfi. இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதுக்கு வந்து wheat bread இல்லைனா white bread ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி white bread எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 6 ஸ்லைஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா பிச்சு போட்டு இதை வந்து பவுடர் பண்ணிக்கலாம். இது கூட டெசிகேட்டட் கோகோனட் இல்லைனா துருவன தேங்காய் இதை வச்சு நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம பிரெட் வந்து 6 ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். இது வந்து ஒயிட் ப்ரெட்டும் எடுத்துக்கலாம், வீட் ப்ரெட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம், அரை கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட், அதாவது நம்ம கோகோனட் துருவின தேங்காய் இருந்தாலும் ஓகே, ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் ஓகே. இது ஆல்ரெடி வந்து கோகோனட் வந்து டெசிகேட்டட் கோகோனட் வந்து கடையிலே கிடைக்குது. நான் வந்து அதை வந்து அரை கப் எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து திராட்சை ஒரு 10 திராட்சை, ஏலக்காய் 6 ஏலக்காய் பொடியாக, அதாவது என்னென்னா சீட் மட்டும் எடுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ப்ரெட்டு வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிச்சுட்டு மிக்சியில் அடித்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து இந்த கார்னர் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மிக்சியில் நம்ம அரைச்சிட்டோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திரியாக இருக்கணும், இப்படி இருக்கணும். இதை வந்து நம்ம நெய்யில் வறுத்துக்கலாம். அதாவது இந்த பிரெட் தூளையும் டெசிகேட்டட் கோகோனட்டையும் நம்ம நெய்யில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ஆல்ரெடி நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டேன். நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பிரெட் தூளை போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வறுக்கணும். இது வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற டெசிகேட்டட் கோகோனட் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்துக்கணும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூடே போதும். இதுலேயே ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறிக்கலாம். இப்போ ப்ரெட் வந்து பார்த்திங்கன்னா ரஸ்க்கு மாதிரி ஆகிடும். அதாவது தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆகிடும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே கடாயில் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். ஆல்ரெடி ப்ரெட்லேயும் ஸ்வீட் இருக்கிறதுனால நான் வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். சர்க்கரை நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூட நம்ம ஏலக்காயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து நட்ஸு பிடிக்குதுன்னா நீங்கள் பிஸ்தா, கேஷ்யூ நட் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நெய்யில் தாளித்து இந்த பிரெட் பர்ஃபி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கிரேப்ஸ் மட்டும் கொஞ்சமாக, ட்ரை கிரேப்ஸ் மட்டும் கொஞ்சமாக யூஸ் பண்ண போகிறேன். அதாவது டாப்பிங்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து சீக்கிரமாக பாகுபதத்துக்கு வந்துடும். நம்ம 30 செகண்டில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற பிரெட் தூளையும் தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். 30 செகண்ட் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இதே மாதிரி சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சர்க்கரையை வந்து நல்லா இழுத்துக்கும் ப்ரெட்டு. ஆல்ரெடி நம்ம நெய்யில் வறுத்ததுனால கொஞ்சம் லைட்டாக வந்து பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். டெசிகேட்டட் கோகோனட்லேயும் தேங்காய் எண்ணெய் இருக்குது. நல்லா ஃப்ரை பண்ண எப்போவுமே ஆயில் வந்து ரிலீஸ் பண்ணும் நம்மளுக்கு. அதனால் என்னென்னா கரெக்டாக வந்து பதமும் கிடைக்கும். கட்டி இருந்ததுன்னா எடுத்து விட்டுருங்க. இதுக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இதில் இருக்கிறதே போதும். இப்போது ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துலலாம் பார்த்தோன்னா அதாவது நெய் வந்து தேங்கி இருக்கும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பிரெட் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி பிளேட்டில் வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் பிளேட் இருந்துச்சுன்னா க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போது ரெடி பண்ணிக்கலாம். செட் ஆகிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகும்.
நம்ம அதுக்கப்புறம் ஸ்லைஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா நைஸாக வரும். செட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சுவையான பிரெட் பர்ஃபி ரெடி. நான் பர்ஃபி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.